தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. யார் அந்த சார் போன்ற கேள்விகள் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் மிக கவலை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது திராவிட முன்னேற்றக் கழகம் எதை பற்றி அந்த கூட்டணி கட்சிகள் எதைக்கு போராடுகிறார்கள் காசாக் போயிட்டாங்க. அங்கே போய் அதுக்கு மோடி தான் காரணமா? இதிலேருந்து எந்த அளவிற்கு பயந்து போய் இருக்கிறீங்கன்னு சொல்கிறல. எதுக்கு எடுத்தாலும் மோடின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் ஒரு பிரச்சனைனா அதுக்கும் மோடி அப்படின்னா ஆக எந்த அளவிற்கு அரண்டு போய் இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. இன்றைக்கி முதலமைச்சர் சொல்கிறாரு பூம்புகாரை தோண்டி எடுக்க போகிறாங்க. கீழடிக்கு உண்மையிலேயே நிதி ஒதுக்கியது மரியாதைக்குரிய பாரத பிரதமர். நீங்கள் யூபிஏ அரசாங்கமில் இருந்தீங்களே, எவ்வளவு தொல்பொருள்களை நீங்கள் தமிழகத்திலிருந்து எடுத்து அங்கீகாரம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் தமிழுக்கு அங்கீகாரம் கொடுத்தது மட்டுமல்லாமல் தமிழருக்கும் அங்கீகாரம் கொடுத்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான். அதுக்கு அண்ணன் சிபிஆர் அவர்களே ஒரு சான்று. ஆனால் இன்றைக்கி நாங்கள் பூம்புகாரை தோண்டி பூம்புகாரில் நல்லது நடந்தால் தமிழுக்கு நாங்களும் தான் சொந்தக்காரர், ஏதோ தமிழுக்கு நீங்கள் மட்டுமே சொந்தக்காரர்கள் என்று பேசுவதைப் போல நாங்கள் இனிமேல் ஒப்புக்கொள்ள மாட்டோம். எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் நீதி மையம் என்று ஒரு கட்சி இருந்ததுன்னு ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தினால் கூட அங்கீகரிக்கப்பட முடியாத கட்சியில் 10ஓடு 11 இல்லை 42ல் 1 அதை நீக்கி இருக்கிறாங்க. ஆனால் அவர் இந்த திராவிட மாடலுக்கு திராவிட கட்சிக்கு எதிராக தான் நான் எனது அரசியல் வாழ்வை நான் கொண்டு வருவேன்ட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? திமுக என்னெல்லாம் சொன்னாலும் அதுக்கு நாங்கள் கேட்கணும், திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அடிபணியணும். அப்போ சுயநலத்திற்காக உங்களுக்கு கூட வந்த கட்சியில் உள்ளவங்களெல்லாம் அங்கீகாரம் இல்லாமல் செய்துட்டு அவருக்கு ஒரு எம்பி பதவி கிடைத்த உடனே டோட்டலாக திமுகவோட ஊதுகுழலாம் மாறிட்டார். அப்போ அன்றைக்கி டிவி உடைச்சது என்னாச்சு? மாற்று அரசியலை கொண்டு வருவேன்னு சொன்னது என்னாச்சு? ஆக அப்பட்டமான சுயநல அரசியல் இன்று பொதுநல அரசியலில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மட்டும்தான். அதனால் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை நான் வலிமையாகவே சொல்கிறேன். ஆமாம், அவளுக்கு இந்த மாதிரி விமர்சனம் இருக்கும்போது சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவோடய இணைச்சிட்டாரு, அவரும் கமல் மாதிரி பிரதமராவேன்னு சொல்லி அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. இல்லை, அவர் கட்சியை தான் நாங்கள் இணைச்சார். இப்போ இவங்க அந்த கட்சியிலேருந்து கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு ஒரு எம்பியை வாங்கினாங்க. இப்போ நான் கேட்குறேன், கமல் மக்கள் நீதி மையத்தின் உறுப்பினரா தலைவரா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரா தலைவரா? அவர் கட்சி அங்கீகாரத்தை இழந்திருக்கிறது. அது இதையும் எப்படி நீங்கள் சேர்ந்துவீங்க? அதனால் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் எது செஞ்சாலும் ஆக்கப்பூர்வமாக தான் செஞ்சுருக்கோம். என்னை பொறுத்த மட்டில் இன்றைக்கி திருமாவளவன் சொல்கிறாரு பஞ்சமி நிலத்தை மீட்போம். எப்போ? இன்றைக்கி இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கும் திராணி இல்லாத திருமாவளவன் திராவிட முன்னேற்ற. அதே மாதிரி சண்முகம் சொல்கிறாரு தொழிலாளர்கள் கூட நிற்போமா? ஏன் எங்கே நிற்கிறீங்க? அல்லாத விடங்க நான் கேட்குறேன், 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமையாக போட்டி போடும். இந்திய அலையன்ஸ் திராவிட மாடல் விலவிலத்து போகும். ஏன்னா நேற்று காங்கிரஸை சார்ந்த ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம், 117 சீட்டு எங்களுக்கு வேணும். இதுக்கு திமுக என்ன சொல்ல போகிறது என்பதுதான் எங்களது கருத்து. அதனால் திமுக தனது கூட்டணி கட்சிகளின் நம்பிக்கையும் இழந்துவிட்டது, மக்களின் நம்பிக்கையும் இழந்துவிட்டது. வீட்டுக்கு போக வேண்டியது தான் அவங்களோட வேலை என்பது எனது கருத்து. அமல் திமுக கூட்டணி கிடையாது, அதை விட புனிதமானதுன்னு காதல் புனிதமானதுன்னு சொன்னவர் கூட்டணி புனிதமானதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. சொன்னப்போ தான் எங்களுக்கு அவர் புனிதமானதுன்னு சொல்கிறத பார்த்தா எல்லாத்துக்கும் அதுதான் ஞாபகம் வருது. அவர் எதை புனிதமானதுன்னு சொல்லிக்கொண்டு இளைஞர்களுக்கெல்லாம் அவர் பாடம் எடுத்து கொண்டு இருந்தார்னு. என்ன புனிதங்க? நான் கேட்குற கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிங்க? இதே திமுகவை எதிர்த்து நான் டிவியை உடைப்பேன்னு ஆரம்பிச்சிங்களா இல்லை? இன்றைக்கி எப்படி புனிதம் பெற்றீங்க? நீங்கள் புனிதம் பெறலைன்னா கூட தேர்தல் கமிஷன் உங்களை புனிதனாக தான் ஆக்கிடுவாங்க. தனி மனிதன் தான் இன்றைக்கி. நீங்கள் ஒரு கட்சி கிடையாது உங்களுக்கு. ஆக நீங்கள் புனிதம் பெற்றீர்களோ இல்லையோ தனி மனிதனாகி விட்டீர்களா? தான் இன்றைக்கி கணக்கு. தேர்தல் கமிஷனே உங்களை ஒரு 43 கட்சியோடு ஒன்றே நீக்கியாச்சு, அவ்வளவுதான். கட்சி நடத்த தெரியலைங்க உங்களுக்குலாம். நல்ல கூட்டம். ஐயா அவர் ஆக்டருங்க, நாங்கள் டாக்டர்.
நாங்கள் இருக்கும்போது எவ்வளோ கூட்டம் கூடும் அவங்க எங்களுக்கு போட்டல எங்களுக்கு போடுறதெல்லாம் வந்தால் வரவங்க ஓட்டு போடுறாங்க. இன்றைக்கி வந்து விஜய்க்கு வருவங்களாம் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. தேர்தலில் வரட்டும், வேடிக்கை பார்க்க கூட்டம் வரும். அப்படி பார்த்தா கூட்டமே வரலன்னு எங்களுக்கெல்லாம் சொல்லாதுங்க. ஆமாம், தனுஷுக்கு வரும், ரஜினிக்கு வரும். ஆமாம், அதனால் பாவம் தம்பி நட்சத்திரங்களை பார்க்கும்போது கட்சி தலைவராக அவர் வந்து இன்றைக்கி தானே இப்போ உள்ளே வந்திருக்கிறாரு, அரசியலுக்கு உள்ளே வந்திருக்கிறாரு. இன்னும் அரசியலில் பல போராட்டங்கள் நடத்துனது கிடையாது, எதுவும் தம்பி வந்திருக்கிறார். அவர் திமுகவுக்கு சவாலாக இருக்கட்டும், திமுக எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்தட்டும். இன்னும் சொல்லப்போனால் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கடமை எங்களுக்கும் இருக்குது, விஜய்க்கும் இருக்குது. அதைத்தான் நான் சொல்கிறேன். நிச்சயமாக விஜய் பாஜக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் இப்போ நான் கேட்குறேன், இது தம்பிகிட்ட கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். இது பார்லிமெண்ட் தேர்தல் இல்லை, இது வந்து சட்டமன்ற தேர்தல். யார் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்களோ அவங்கள தான் அனுப்பணும். சட்டமன்ற தேர்தலில் கோட்டைக்குள்ளே உட்காந்துருக்கிறது திமுக, அவங்கள தான் அனுப்பணும். அதனால் கொஞ்சம் அவர் அந்த இதை வந்து எழுதுறவங்க சரியா, ஆமாம், கொஞ்சம் அப்படி இல்லை, கொஞ்சம் டைரக்ட் பண்ணுறவங்களையும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ட்டையும் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை பரவாயில்ல, நல்லா தான் பேசுகிறாரு, நல்லா தான் நடிக்கிறாரு. மஞ்ச புகழ்ச்சியா பார்க்கலாம். நல்லா தான் பேசுறாருன்னு சொல்றீங்க, நல்லா நடிக்கிறாருன்னு சொல்றீங்க. சரி பார்ப்போம். ஆனால் பாவம் யாரையும் மயக்கமடைய விடாமல் தண்ணி கிணியெல்லாம் கொஞ்சம் கொடுத்து எல்லாரும். ஆமாம், ஆனால் காவல்துறை கூடுதல் நெருக்கடி விஜய்க்கு மட்டும் தரதா ஒரு குற்றச்சாட்டு அவங்க. இல்லை, அது நான் ஏற்கனவே சென்னையில் சொல்லிட்டேன். ஒரு கட்சிக்கு மட்டும் நெருக்கடி கொடுக்கக்கூடாது, எல்லா கட்சிக்கும் நீங்கள் கொடுங்க. நான் கேட்குறேன், இதே கேட்டேன், நான் சென்னையில் கேட்டேன். முப்பெரும் விழாவுக்கு எவ்வளவு காவல்துறையினர் எவ்வளவு கட்டுப்பாடு விட்டுருந்தாங்க? 3000 போலீஸ். ஆனால் மற்றவங்களுக்கு நீங்களே பார்த்துக்கோங்க, எப்படி உங்கள் தொண்டர்களே நீங்கள் பார்த்துக்கோங்களாம். அவங்களே அமைச்சுக்கணும், வழி நெடுவிலையும் வரவங்க எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கணும், பாதுகாப்பு ஏற்பாடும் அவங்களே பார்த்துக்கணும். அரசின் பங்கு என்ன? அதைத்தான் நான் சொன்னேன். அது எதுக்கு இப்போ அரசு வந்து திமுக காரங்களை மாத்திரம் பார்த்துக்கணும். திமுக கூட்டத்துக்கு மாத்திரம் அவங்க போன வாட்டி அவங்க ஒழுங்காக காவல்துறை சரியான பாதுகாப்பை கொடுத்துருந்ததுன்னா பல பேர் மயங்கி விழுந்திருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கலாம். அதனால் காவல்துறை இப்போ வந்து முற்றிலுமாக திமுகவிலே சேர்ந்துட்டாங்க. அதனால் அவங்க திமுக கூட்டத்துக்கு போவாங்க. யார் எந்த கொள்கையோட அந்த கூட்டத்துக்கு தானே போவாங்க. காவல்துறை திமுககாரங்க அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க, மற்ற கட்சியெலாம் எதிர்க்கிறாங்க. இப்போ கருத்து கணிப்பில் இவ்வளோ வேணாலும் இருக்கட்டும்பா, திமுக வீட்டுக்கு அனுப்பப்படணும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். தம்பி விஜய் சதவீதத்தை பிரிக்கலாம்ல, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் எடுக்க போவது திமுகவின் ஓட்டு தான், திமுக கூட்டணி ஓட்டு தான். ஏன்னா திமுகவை கடுமையாக எதிர்ப்பது மட்டுமல்ல, திமுகவை எதிர்ப்பதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் ஏதோ கொஞ்சம் பாஜகவை தொடுவோன்னு சொல்லிட்டு தொடுறாரு. அப்படி வேணாம். இந்த 2026 அசம்பிளி எலெக்ஷன் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற எலெக்ஷன். அதில் தம்பி விஜய்க்கும் பங்கு இருக்குன்னு, பங்கு இல்லைன்னு சொல்லலை, பங்கு இருக்குது. ஆனால் நிச்சயமாக திமுக வீட்டுக்கு போகணும். அப்படியா? அப்படியா? உங்களுக்கு எங்களுக்கு தெரியாத கூட உங்களுக்கு அப்படியான்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு தெரியாத கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேப்பா. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு தெரியாதுப்பா. நாம் தமிழருமே வந்து அதே இதான் சொல்கிறாங்க, திமுக வீட்டுக்கு அனுப்புறதுல கடுமையாக இருக்கிறாங்க. நாம் தமிழருக்கு கூட்டணிக்கு யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம்ப்பா. திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிலையில் இருக்கிறவங்க, திமுகவை எதிர்க்கின்ற யார் வேணாலும் பாஜக கூட கூட்டணி வரலாம். ஏன்னா பாஜகவை ஏற்படுத்தியிருக்கின்ற கூட்டணி ஒன்று மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கட்சி, ஒன்று ஏற்கனவே தமிழகத்தை ஆண்ட கட்சி. அதனால் பலம் பொருந்திய 2 கட்சிகள் இருக்கும் பொழுது யாரெல்லாம் பாஜக அதிமுக கூட்டணியோடு சேர்ந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் எங்களோடு இணைந்து போட்டி போடலாம் என்பது எனது கருத்து. அதே நேரத்தில் இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்காமல் சில பேர் இருக்கிறதும், அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து. நாங்கள் யாருக்கும் அழைப்பெல்லாம் விடுக்கலைங்க. எல்லாரோட எண்ணமும் திமுகவை தோற்கடிக்க வேண்டும், திமுக பிழைக்கக்கூடாது என்பது எல்லோரோட அழைப்பு விட்டு தான் வரணும், அழைப்பு விடக்காம இல்லை. எல்லோரின் கடமை திமுகவை தோற்கடிப்பது. மீண்டும் ஓபிஎஸ் ஓடையும் டிடிவியும் ஒட்டுமொத்த பாஜகவும் சேர்த்து ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, இது நான் கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதனால் சொல்ல முடியாது. என்னோட விருப்பம் தான் சொல்லலாம். எங்களோட விருப்பம் எல்லோரும் இணைந்திருப்பது. யார் சொல்றா?
அரசியல் கட்சி நாங்களே சொல்லணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் நிற்கிறோம். அண்ணன் நிற்கிறாரு, நான் நிற்கிறேன், அண்ணா நிற்கிறோம். பாமக தந்தை மகன் 2 பேருமே 2 இதில் இருக்காங்க. இல்லை அது அவங்க சரி பண்ணிடுவாங்கப்பா. அப்பா மகன் பிரச்சனை. ஆளுங்கட்சியோட எதிர்ப்பு ஓட்ட பெறதுல எதிர்கட்சிக்குள்ள குழப்பங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குழப்பமும் இல்லைப்பா. திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும், அதில் குழப்பமே இல்லை. அதுக்கு நாங்கள் எப்படி ஓட்டு வாங்கணுமோ வாங்கிக்குவோம், அவ்வளோதான். மூத்த அரசியல்வாதி போயிட்டு இந்த கேள்வி கேட்கணும். நாளடைவில் ஒரு நாள் விஜய்க்கான அந்த ஒரு வரவேற்பு அதிகரிக்கும் போது அவர் மீதான விமர்சனங்கள் ஒருமையில் வந்துட்டு இருக்கு. சீமான் வந்து கடுமையாக வந்துட்டு ஒருமையில தான் விமர்சிக்கிறாங்க. புதுசாக வந்த ஒருத்தரை அவரான எதிர்கொள்ள முடியாமல் ஒருமையில் பேச. இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன்ப்பா. எந்த கொள்கை உள்ள தலைவர்களாக இருந்தாலும், எந்த எதிர்வினை ஆற்றுகின்ற தலைவர்களாக இருந்தாலும் மரியாதை குறைவாக யாரையும் பேசக்கூடாது, ஒருமையில் யாரையும் பேசக்கூடாது. இப்போ உதயநிதி கூட நான் சொன்னேன், கரூரில் நீங்கள் கூட்டத்தில் பயந்தீங்கன்னு தான் சொன்னேன். பயந்து போய் கூட்டம் போட்டிங்கன்னு நீங்கள் சொல்லலை. அவங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறாரு. யாருக்கு? 2 மாநில கவர்னராக இருந்த மட்டும் இல்லை, படிப்பில் அவரோட நான் அதிகம். நான் வந்து கையில் பேப்பர் கீப்பர்லாம் ஒன்றும் வைக்கல, வச்சுருக்கேன்னா டிக்கெட் மட்டும்தான் இருக்கு வச்சுக்கோங்க. அது ஏதாவது ஒன்று இல்லாமல் ஒரு நாள் பேச சொல்லிவிடுங்க. யாருக்கு அறிவாற்றல் இல்லை? என்ன சொல்கிறார்? அறிவு இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை. ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணால் நான் எதுக்கு பேசணும், அதை பற்றி கேட்கல. ஆனால் எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மரியாதையோடு பேசுங்க. அது வந்து மரியாதை பேசணும். அப்படி இப்படின்னு சொல்கிறது நல்லதில்லை. அது நான் யாருக்கு நான் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழர்கள் மரியாதை கொடுத்து பழக்கப்பட்டவர்கள். உண்மையான தமிழர்களாக இருந்தால் அவர்கள் மரியாதையோடு பேசுவார்கள் என்பது எனது கருத்து. விழாக்கள், அரசியல் விழாக்கள் குறித்து இன்ஃப்ளூயன்சர்கள் கிட்ட சொல்லி அதிகம் பேசப்பட வைக்கப்படுறது எல்லா அரசியல், அதாவது மக்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் போயிடுச்சுப்பா. மக்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் போயிடுச்சு. அதனால் ஒரே மாதிரி பேசி அதை கொஞ்சம் வசனத்தையான் மாற்றவான்னு செய்யலாம்ல. வசனத்தை மாற்றாமல் ஒரே மாதிரி இம்போசிஷன் மாதிரி எல்லாருக்கையும் கொடுத்து பாவம் அந்த யூடியூப்காரங்க எல்லாம் ஒரே மாதிரி பேசலாம். அங்கே ஒரு சம்பவம் நடந்தது, என்ன சம்பவம் நடந்தது, சொல்லிக்கொள்ளக்கூடிய சம்பவம் நடந்தது, என்ன ஈரோடில் நடந்தது, சேர் எல்லாம் காலியாக இருந்தது, மழை வந்தது, சம்பவம் நடந்தது. மழை வந்தவுடனே எல்லோரும் ஓடி போயிட்டார்கள். உடனே செந்தில் பாலாஜி மீது ஒரு சம்பவம் வந்தது. திமுக தலைவர் அவர் ஸ்டாலினுக்கு கோபம் வந்தது, சம்பவம் வந்தது, பின்பு கோபம் வந்தது, ஓட்டு வராது, வீட்டுக்கு போக வேண்டியது. இதுதான் நல்லது, அவ்வளவுதான்.